நம்ம ஹீரோக்கு 30 வயசுலேயே முடியெல்லாம் கொட்டி போயிருது. ஸோ அவனுமே ஒரு டாக்டரை மீட் பண்ணுறான். அந்த டாக்டர் இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது, ஆனால் இதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்குன்னு சொல்றாரு. ஸோ அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஒரு விக்க மாட்டிட்டு காலேஜுக்குள்ள மாசா என்ட்ரி கொடுக்குறான். அவன் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது தலை பயங்கரமா அரிக்க ஆரம்பிக்குது. ஸோ உடனே வேகமா ரெஸ்ட் ரூம்குள்ள போறான். அப்படியே விக்க கழட்டி தலையை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு மறுபடியும் அந்த விக்க தலையில மாட்டிக்கிறான். ஸோ வெளியே வந்ததும் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு போய் உட்காரான். அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவனை பார்த்து கேவலமா சிரிக்கவும் பயந்துட்டு வேகமா காருக்கு வந்துடுறான். அப்படியே அவன் மொபைல் எடுத்து பாக்குறான். பார்த்தா அவன் விக்க மாட்டி கழட்டினதை யாரோ வீடியோ எடுத்து குரூப்ல போட்டுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோமே அப்செட் ஆகி விக்க கழட்டி வீசிடுறான். அந்த காலேஜ்ல படிக்கிற ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோ கிட்ட இதுக்குள்ள ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு ஆறுதல் சொல்றா. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோக்கு நைட் டைம்ல அந்த பொண்ணே வாண்டடா மெசேஜ்லாம் பண்றா. சோ அடுத்த நாள் பார்த்தா அந்த பொண்ணு காருக்குள்ளே ஏறி நம்ம ஹீரோ கிட்ட ஜாலியா பேசுறா. இப்போ நம்ம ஹீரோக்குமே அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சு போய் ரெண்டு பேரும் ஒண்ணா சுத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இருக்க ஒரு நாள் அந்த பொண்ணு ரொம்ப சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்னன்னு கேக்குறான். அப்ப அந்த பொண்ணு எக்ஸாமுக்கு எதுவுமே படிக்கலன்னு சொல்றா. இப்போ நம்ம ஹீரோமே நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு கொஸ்டின்லாம் நோட் பண்ணி கொடுக்குறான். ஆனா அந்த பொண்ணு எதுவுமே படிக்காம அடுத்த நாள் எக்ஸாம் ஹால்ல பிட்ட வச்சு எழுதுறா. சோ நம்ம ஹீரோமே இதை பார்த்துட்டு கண்டுக்காம விட்டுறான். இந்த பொண்ணுமே எக்ஸாம் வேகமா எழுதி முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. சோ அடுத்த நாள் அந்த பொண்ணு கண்டுக்கவே சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய் பேசுறான். அப்ப அந்த பொண்ணு சார்னு சொல்லி மரியாதையா பேசுறா. சோ நம்ம ஹீரோக்கு என்ன நடக்குதுன்னே புரியாம நின்னுட்டு இருக்கான். அப்ப கரெக்டா அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் வந்து அந்த பொண்ணு அவனோட கார்ல ஏத்திட்டு போறான். இப்பதான் நம்ம ஹீரோக்கு அந்த பொண்ணு நம்ம சொட்ட மேலேயே ஒரு பெரிய பட்டையை போட்டானே புரிய வருது.